நல்லதே நினையுங்கள், நல்லதே நடக்கும். ஏப்ரல் 18, 2025 ரிஷபராசிக்காரர்களுக்கான இன்றைய பலன்கள். ரிஷபராசிக்கு இன்றைய நாள் நன்றாகவே இருக்கிறது. சரிங்களா? உங்கள் மனசு சந்தோஷப்படக்கூடிய விஷயங்கள் எல்லாமே நடக்கும். சரிங்களா? அதே போல் திருமணத்திற்காக காத்து கொண்டிருக்கக்கூடிய இளைய பருவத்தினருக்கு நல்ல முறையில் நல்ல வரன்கள் உங்கள் மனசுக்கு பிடிச்ச மாதிரி அமைஞ்சு வீட்டில் ஒரு மங்கல்ய விஷயங்கள்லாம் நடக்க போகுது. சரிங்களா? ரிஷபராசிக்கு இனிமேல் வாழ்க்கையில் ஒரு வெளிச்சம் தான். இதுவரை இருந்து வந்த தடைகள் எல்லாமே கொஞ்சம் கொஞ்சமாக நிவர்த்தி ஆகும். உங்கள் மனசு இன்றைக்கி தெளிவாகும். குழப்பங்கள் தீரும். நிறைய பேருக்கு பண ரீதியான பிரச்சனைகள் இருந்துச்சு அப்படின்னா கவலைப்பட வேண்டாம். கரெக்டான நேரத்தில் உங்களுக்கு உதவி செய்யக்கூடிய ஆட்கள் வருவாங்க. உங்களுடைய பண தேவைகள் பூர்த்தியாகும். ஏதோ ஒரு காரியம், திருமணத்திற்கு பணம் பத்தலை, இல்லை நீங்கள் பள்ளி படிப்புக்கு, அதாவது கல்லூரி படிப்புக்கு, இந்த மாதிரி தொழில் செய்கிறதுக்கு, இந்த மாதிரி நிறைய பண பிரச்சனைகள் நம்ம வாழ்க்கையில் எப்போவே இருந்துக்கிட்டே தான் இருக்கும். அதனால் அந்த காரியத்தை செய்யாமல் நீங்கள் இருக்காதீங்க. அந்த காரியத்தை செய்வதற்கு நீங்கள் ஃபஸ்ட்டு ஸ்டெப்பு, முதல் அடி நீங்கள் எடுத்து வைங்க. சரிங்களா? அடுத்தடுத்த அடியை ஒவ்வொரு நகர்வுலையும் இறைவன் அதற்கேற்ற மாதிரி பணத்தை கொடுப்பாரு. அதுக்கேற்ற மாதிரி நபர்களை சரியான அமைப்பில் வைப்பார். ஸோ ரிஷபராசிக்காரங்க எல்லாமே அமைஞ்சு எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கிட்டு தான் ஒரு விஷயத்தை செய்வேன்னு நீங்கள் நினைக்கவே கூடாது. எடுத்து ஒரு விஷயத்தை நீங்கள் செய்ய ஆரம்பிச்சிருங்க. அது கடைசியில் என்ன ஆகும்? அதுக்கேற்ற மாதிரி சூழ்நிலை, மனிதர்கள், பணம் ஒவ்வொன்றா சேரும். ஏன்னா ரிஷபராசி அப்படிங்கிறது ஒரு அருமையான ராசி, மன உறுதி கொண்ட ஒரு ராசி, சந்திர பகவான் உச்சமடையக்கூடிய ஒரு ராசி, இறைவனினுடைய ஆசீர்வாதம் பெற்ற ராசி. குறிப்பாக சிவபெருமானின் மனைவியாகிய நம்முடைய சக்தி தேவியானிய பார்வதியாருடைய அருள் பெற்ற ஒரு ராசி தான் அந்த ரிஷபராசி. சரிங்களா? அதனால் நீங்கள் மட்டும் எப்பொழுதுமே ஒரு காரியத்தை செய்வதற்கு விடாமுயற்சியோடு தைரியத்தோடு இருந்தீங்கனாலே போதும். அந்த காரியத்தை உங்களால் செஞ்சு முடிக்க முடியும். இன்றைய நாள் நிச்சயமாக ரிஷபராசிக்கு ஒரு நல்ல நாளாகவே அமையப் போகிறது. நன்றி.